அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனுஷபுத்திர சாருக்கு என்னுடைய வணக்கங்கள். பாஸ்கர் சக்தி அவர்களுக்கும். அதாவது மனுஷபுத்திர சார் வந்து ஸ்க்ரீன் பிளே பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நிமிஷம் கிருன்னு இருந்தது. ஏன்னா சினிமாவிலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட்டுனா அது ஸ்க்ரீன் பிளே தான். அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு படம் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா, பெரும்பாலான படங்கள் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நல்லா நடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா டைரக்ஷன் பண்ணலைன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரிப்டுன்னா என்ன? நத்திங் பட் ஸ்க்ரீன் பிளே. அதுதான் ஸ்கிரிப்ட். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய காம்ப்ளிகேட்டட். ஸோ இதை பற்றி பேசுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஏன்னா அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒன்று. ஸோ நான் வந்து அதனால் நான் என்னோடய ஒரு ட்ரிக்கை நான் ஒன்று வச்சுருக்கேன், அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன். நான் ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கிரிப்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணுவார், இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுறது பயங்கர காம்ப்ளிகேட்டடான வேலை. ஏன்னா அவங்களுடைய விஷன் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம நினைக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும் ஒன்று. அதனால் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஹீரோவை இது கன்வின்ஸ் ஆகுமா, இது அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வரும் நார்மலாக. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கேட்பாங்க. நான் வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக கழிச்சு அப்புறம் நான் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். இது ஒரு பெரிய டிப்பு, ராயல்ட்டி நான் தான் வச்சுருக்கேன். அதை நான் எப்போவே சொல்லிட்டேன். என்னென்னா நான் எல்லார்கிட்டையும் சொல்வேன், நீ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன்னா ஒரு ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ஸ்கிரிப்ட் ஓகேவா ஓகே இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மேட்டர். இந்த ஸ்கிரிப்டை யாரை வச்சு எடுக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அவங்கக்கிட்ட போய் கதை சொல்லுமே. அந்த ஹீரோவை சூஸ் பண்ணு. நீ யாரை வச்சு எடுக்கக்கூடாது அவங்ககிட்ட போய் கதை சொல்லு. அவர்கிட்ட கதை சொன்னேன்னா அவர் இதை பிளாஸ்ட் பண்ணுவார், 10-15 பாயிண்ட் அடிப்பார். இல்லை இது சரியில்லை, அது சரியில்லை, இல்லை இது இல்லை, எனக்கு இன்ட்ரோ அப்படி சரியில்லை, அதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணு, கரெக்ட் பண்ணு, இப்போ உனக்கு தேவையான ஹீரோ கிட்ட போ. அப்போ அது வந்து நீ அங்கே சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் வந்து பேசிக்காகவே வந்து நமக்கு பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். ஸ்கிரிப்ட் அப்படின்றது நம்ம விஷன் வேறு, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது அவங்களோட விஷன் வேறு, என்டையராக மாறிடும். ஒரு ரைட்டராக வந்து எழுதும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு கதையாக தான் தோணும். இந்த கதையில் யார் யார் என்னென்ன கதாபாத்திரம், இது எப்படி சுழலுது, எப்படி நடக்குது, எந்த காலம், இது எல்லாத்தையும் யோசித்து தான் நம்ம எழுதுவோம். ஆனால் ஹீரோ வந்து அவங்க கதாபாத்திரத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து கவலையோடு தான் சொல்கிறேன், அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். அவங்க கதாபாத்திரம் என்ன செய்யுதுன்னு மட்டும் சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிற மற்ற கதாபாத்திரம் என்ன செய்யுதுன்றது அவங்களுக்கு மண்டையில் ஏறவே ஏறாது கதை சொல்லும்போது. அப்போ அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அங்கேயே ஜட்ஜ்மெண்ட் ஃபெயில். ஸோ பெரும்பாலான படங்களுக்கு இங்கே வெளியே வரும்போது ஆடியன்ஸ் கிட்ட சரியான ரிசீவ் பண்ணாததுக்கு ரீசன் வந்து அதுதான். இது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போது இப்போன்னு இல்லை, பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இனியும் தொடரும் தான் நினைக்கிறேன். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிகிற கதையாக எனக்கு தெரியல. பட் இதையெல்லாம் மீறி அதுக்காக நம்ம எழுதாமல் இருக்க முடியாது, எழுதணும், சக்ஸஸ் பண்ண தான் ஆகணும். தட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் பிளேன்றது வந்து ரொம்ப பெரிய டாபிக். இது வந்து ஒரு சின்னதாலாம் பேசி அவ்வளோ சீக்கிரம்லாம் முடிக்க முடியாது. நான் வந்து ஆக்சுவலியாக வந்து எனக்கு நேர்ந்த சில அனுபவம் அதை சொல்கிறேன். நான் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நான் மாடலாக எடுத்துக்கிறது யார் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய முதல் படம் சில்லுன்னு ஒரு காதல், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து நான் நிறைய பேர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு பிடிக்கும், ஆனால் ஹீரோஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நான் தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் தெலுங்குலலாம் கன்னடத்துலலாம் கூட சொல்லியிருக்கேன் நான் அந்த ஸ்கிரிப்ட், கன்னட ஹீரோஸ்க்கெலாம் கூட. அந்த ஸ்கிரிப்ட் ஏன் ரிஜெக்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஹீரோக்கு குழந்தை, ஓகேங்க மெச்சூர்டாக இருக்காருங்க, அங்கே ஃபெயிலு. கல்யாணம் ஆகிடுச்சிங்க, அடுத்தது ஃபெயிலு. ஓகே 2 ஹீரோயினுங்க, ஐயோ அது அதோட பெருசு பிரச்சனை, ஃபெயிலு. 2 ஹீரோயின் ஏன் கல்யாணம் ஆகிடுச்சில்ல அதனால் பிரச்சனை. ஸோ இதெல்லாமே வந்து பயங்கர ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ பல ஹீரோஸ் அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம நிறைய ஹீரோஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் வந்து நான் ஹைதராபாத்தில்
ஆக்டர் நாகார்ஜுனா சார் கிட்ட வந்து நான் நரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். நாகார்ஜுனா சாருக்கு வந்து நான் நரேட் பண்ணேன் அந்த ஸ்கிரிப்ட். அந்த டைமில் ஒரு பெரிய ப்ரொடியூசர், அப்போது தெலுங்குல வந்து கோபால் ரெட்டின்ட்டு பெரிய கேமராமேன், அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த டைமில் இருந்தது. ஸோ கோபால் ரெட்டி சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாகார்ஜுனா கிட்ட வந்து அவர், ஏன்னா நாகார்ஜுனா அவங்களும் உதயம் படத்தோட கேமராமேன் கோபால் ரெட்டி, அவரும் நாகார்ஜுனாவும் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ அவரோட ப்ரொடக்ஷனில். ஸோ நாகார்ஜுனா சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் நல்லா ரசித்து கேட்டுட்டு திடீர்னு அந்த கிளைமேக்ஸில் சொல்கிறதுக்கு முன்னாடி நோ கிருஷ்ணா, ஐ கேனாட் அக்செப்ட் திஸ் அப்படின்னாரு திடீர்னு. என்ன சார், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அந்த சீன் உங்களுக்கு சொன்னால் ஞாபகம் வரும், குந்தவி கேரக்டர் வந்து ஐஸ்வர்யாவை விட்டுட்டு சூர்யாவை விட்டுட்டு அவள் வெளில போகிற சீன். அந்த சீன் சொல்லும்போது அவர் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணார், விச் இஸ் வேலிட் ரீசன் ஆல்சோ. அவர் என்ன ரைஸ் பண்ணார்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவள் வந்து ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகிறான்னா அது எப்படி ஒரு புருஷனால் அக்செப்ட் பண்ணிப்பான்? போகவே மாட்டானே, அப்படி சான்ஸே இல்லையே, அப்படி போக முடியாதே அப்படின்றாரு அவர். இல்லை சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட தரப்பு வாதங்கள்லாம் வைக்கிறேன். நோ, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நீ காமிச்சிட்ட, அப்போது அவள் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் வந்து ஒத்துக்கல. ஸோ 2 பேருக்கு இடையில இல்லை கண்டிப்பாக அது ஒத்துக்கவே முடியாது, இது வந்து தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணார் அவர். சரி, நான் அவர் சொன்னதெல்லாம் கருத்தெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட் வந்து உட்காந்து யோசிக்கிறேன். அவர் கோபால் ரெட்டி சார் வந்து சொல்கிறாரு, கிருஷ்ணா நீங்கள் அதை மட்டும் மாற்றிடுங்க, அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் ரீரைட் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் நாகார்ஜுனா சார் ஓகே, மற்றபடி ஸ்கிரிப்ட் ஓகே, போகலாம் அப்படின்ட்டு. நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எந்த ஹீரோவும் குழந்தைக்கு அப்பாவை நடிக்க தயாராக இல்லை. நாகார்ஜுனா சார் அதுக்கெல்லாம் ஓகே, ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் வந்து அவருக்கு இடிக்குது. என்ன பண்ணலாம், ரீரைட் பண்ணால் நான் டைரக்டர், ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் படம் எனக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். நைட்லாம் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். நான் உட்காந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதாவது அதுக்கு பின்னாடி நடக்கிறது எல்லாத்தையும் நான் மாற்றணும், அந்த மாதிரி போக முடியாது. ஸோ சுச்சுவேஷன் எல்லாமே மாற்றணும். ஸோ கம்ப்ளீட்டாக மாற்றுறேன். அதாவது பூமிகா வீட்டில் வந்ததுலேருந்து என்டையராகவே கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் மாற்ற வேண்டியது இருக்குது சுச்சுவேஷன். எனக்கு உட்காந்து ஒரு புது வெர்ஷனை எழுதினேன், ஒரு நைட்டில் உட்காந்து எழுதினேன். நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு காலையில் எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது, தூங்கலை. கோபால் ரெட்டி சார் ஃபோன் பண்ணேன், சார் நான் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் எதாவது ரைஸ் ஆச்சா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் ரைஸ் ஆகலப்பா அப்படின்னாரு. ஓகே, இல்லை சார் நான் ஸ்க்ரீன் பிளே மாற்றலை, அதுதான் சார் ஸ்க்ரீன் பிளே, நான் சொன்னதே தான் சார் அப்படின்னேன். இல்லை சார் அது நாகார்ஜுனா சார் பிடிக்கும். சார் நாகார்ஜுனா சாருக்கு பிடிக்கல, அது ஓகே நான் ஒத்துக்கிறேன். நான் கதை சொன்னேன், யாருக்குமே இது தோணல, ஆனால் இவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் தோணி இருக்குது. அப்போ பிரச்சனை அவர்கிட்ட, கதையில் கிடையாது. ஸோ நான் மாற்ற மாட்டேன் சார், இந்த படம் கிடைக்கலன்னா பரவாயில்ல சொல்லி கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதே வச்சு தான் எடுத்தேன் செல்லுனொரு காதல். இட் காட் அ ட்ரமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ நான் ஒரு விஷயத்தில் ஆஸ் அ ரைட்டராக நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் இதுதான் அப்படின்னுட்டு. ஸோ அதை நான் மாற்றிக்க தயாராகவே இல்லை. அது வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் அது எல்லா டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அந்த அடமன்சி. பட் கொஞ்சம் யோசிக்கணும். பட் நாகார்ஜுனா சார் சொன்ன பாயிண்ட் வந்து அதுக்காக நான் தப்பு அப்படின்னு எந்த காலத்துலையும் நான் நினைக்கல. ஏன்னா அவர் என்ன தாட் ப்ரொவோக் பண்ணார். ஸோ இப்படி ஒரு ஆங்கிளும் இருக்குது சிந்தி அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது நான் அடுத்தடுத்த கதைகளில் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் நமக்கு ஒரு அனுபவம், நம்ம எப்படி பண்ணணும், ஒரு கேரக்டரை வந்து எப்படி டிசைன் பண்ணணும், இந்த கேரக்டர் வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா. இப்போ 2 பேர் நம்ம நிறைய ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் இருக்காங்க, நம்ம நிறைய பற்றி பேச வேண்டாம், இன்டர்நேஷ்னலாக போக வேண்டாம். நம்ம ஊரில் இருக்கிற த பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் நான் 2 பேர் நினைக்கிறது யார் அப்படின்னா 2 கேபிஸ். ஒன்று கே பாலச்சந்தர், இன்னொன்று கே பாக்யராஜ். இவங்க 2 பேரை பற்றி மட்டும் பேசலாம். ஏன்னா ஒருத்தர் பாலச்சந்தர் சார் அன்கன்வென்ஷனல் தாட்ஸ் தான் சொல்லுவார். பாக்யராஜ் சார் அப்படியே ஆப்போசிட், கன்வென்ஷனல் ஸ்டார்ட், எதையுமே சொசைட்டியில் மாற்றவே கூடாது, அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கணும் மாதிரி பாக்யராஜ் சார். அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் மாற்றணும்டா அப்படின்னு பாரு பாலச்சந்தர் சார். 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல். ஒரு இளைஞர்கள் வேலை இல்லாமல் ஒரு பட்டதாரி எவ்வளோ கஷ்டப்படுறான், எப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான கருத்தை வறுமை நிறம் சிகப்பு படத்தில் பாலச்சந்தர் சார் கொண்டு வருவார். ஜாலியாக காலேஜ் முடிஞ்சு வீட்டு முடிஞ்சு ஜாலியாக வந்து வேலையை அடித்து கோயம்புத்தூரில் டே இன்றைக்கி எந்த வீதிக்கு போய் சைட் அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இன்று போய் நாளை வாயில பாக்யராஜ் சார் சொல்லுவார். அவர் 2மே வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயந்தான். ஆனால் 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண. அதே மாதிரி
அரங்கேற்றமில் ஒரு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஒரு பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட்டாக எந்த சுச்சுவேஷனில் மாற வேண்டியது இருந்தது, அதனால் அந்த அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எப்படி வந்து உடஞ்சுது அப்படின்றது அரங்கேற்றமில் பாலச்சந்தர் சார் சொல்லியிருப்பார். எதுப்பா தப்பு தாளங்கள் இல்லை, அரங்கேற்றம் தப்பு தாளங்கள் வேறு. அதுக்கப்புறம் இது பாக்யராஜ் சார் எடுத்துட்டோம்னா, இது நம்மளால ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பார்பர் ஒருத்தர் உள்ளே போன உடனே அங்கே என்ன குழப்பம் நடக்குதுன்றதை ரொம்ப ஹியூமராக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பாரதிராஜா பாலச்சந்தர் சார் படத்தில் நிறைய பெண்களோட கேரக்டர் எப்படி சித்தரிக்கப்பட்டுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிசைனிங் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து சொல்லும் போதே வந்து இது ஒத்து வரலையா புருஷனை போடா அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு போவோம் பாலச்சந்தர் சார் படத்தில். எல்லாத்துலேயும் பாக்யராஜ் சார் படத்தில் அப்படி எரியவே எரியாது. என்ன நடந்தாலும் அவன் என் புருஷன் இல்லை அவன் பொண்டாட்டி அப்படின்றது இருக்கும். ஆனால் 2 பேருமே சக்ஸஸ் பண்ணாங்க. இது எனக்கு பெரிய முரண்பாடான கருத்து தான். ஆனாலும் 2 பேரோட சக்ஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தர் சாரோட படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பியூட்டி என்ன வருதுன்னா, நீங்கள் ஒரு சீனை உருவிட்டா என்டையர் கதையுமே உடையும். கேபி சாரோட ஃபிலிம் பாலச்சந்தர் படத்தில் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லை, அதுதான் ரைட்டான ஸ்க்ரீன் பிளே. எந்த ஒரு சீனை உருவிட்டோம்னா அது கதை நகராது. இது பாலச்சந்தர் சாரோடது. ஆனால் பாக்யராஜ் சார் எப்படின்னா, நீங்கள் ஜங்காக எந்த போர்ஷன் வேணால் தூக்கலாம், கதை உடையவே உடையாது. ஆனால் பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். இது எப்படி? அதுதான் 2 பேருக்கான ஒரு பெரிய மேஜிக். பாக்யராஜ் சார் என்ன பண்ணுவார்னா, ஒரு வெகுஜனத்துக்கு ஒரு சாமானியனுக்கு போய் சேரணும். அவனுக்கு ஒரு நல்ல கதையோ ஒரு நல்ல கேரக்டரைசேஷனோ சொன்னால் மட்டும் பத்தாது. அவனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுகர் கோட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமர்ன்ற ஒரு மேட்டர் எடுத்து வைப்பார். அந்த ஹியூமரை வந்து அந்த கதைக்கு தேவையாக இருக்காது, ஆனாலும் அதை வைப்பார். அந்த ஹியூமரை ஏற்படுத்தி அவர் சொல்ல வந்த கதையும் சொல்லுவார், அதே நேரத்தில் ஜனரஞ்சகமாக மக்களை என்கேஜிங்காக ஒரு 3 மணி நேரம் உட்கார வைப்பார். 2 பேருமே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர்ஸ் தான். இதில் வந்து மாற்று கருத்தை யாருக்கும் இருக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு ரைட்டிங் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கலை. இப்போ நான் வந்து எழுதும்போது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன் அப்படின்னா, வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் வேர்ல்டு. ஏன்னா நம்மளோட கேரக்டர் நீ வானா வாங்கணும் போனா போகும். ஸோ இந்த வேர்ல்டை உருவாக்கும் போது இல்லை, அதில் ஒரு மேஜிக். நம்ம என்ன வேணால் பண்ணுவோம், வெளியே 1008 பிரச்சனை இருக்கும் நமக்கு சுற்றி, பட் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படாமல் ஜாலியாக உட்காந்து எழுதிட்டு இருக்கலாம். அது ஒரு பெரிய இது. ஆனால் அதை ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யார்கிட்டயாவது பிச்சிங் போகும்போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தான் ரியலி வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சேலஞ்சஸ். எல்லா இடத்துலையும் எல்லா இண்டஸ்ட்ரிலையும் அவர் சொல்கிற மாதிரி அவர் டிவி டெலிவிஷன் மீடியாவும் இருக்கட்டும், ஃபிலிம் மீடியாவும் இருக்கட்டும், எல்லாமே ஃபிலிமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருக்கிற பெரிய சேலஞ்சஸ் வந்து இதுதான். ஏன்னா எழுதிட்டீங்க, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க, எந்த மாதிரி ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஆக்டர் அப்ரோச் பண்ணுறீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார் வச்சு படம் பண்ணும்போது ஒரு டைரக்டராக எனக்கு நிறைய லிமிடேஷன் இருக்கும். இப்போ அதே நான் நெடுஞ்சாலையை வச்சு நெடுஞ்சாலையை எடுக்கும்போது எனக்கு லிமிடேஷனே இல்லை. ஏன்னா ஒரு புதுசாக ஆரின்னு ஒரு பையன் ஐம் ஜஸ்ட் பிரிங்கிங் இன், அங்கே வந்து என்னென்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை எடுக்கலாம். ஸோ அங்கே எனக்கு லிமிட்டேஷனே இல்லை. ஸோ என்னெல்லாம் நினச்சோனோ அதெல்லாம் எடுக்க முடிஞ்சது என்னால். பட் வென் ஸ்டார் கம்ஸ் நீங்கள் அதை செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார் ஹேஸ் சம் லிமிடேஷன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்போது ஒரு ஃபேனாக வந்து அவங்க வந்து என்னோட ஹீரோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து தான் தேட்டருக்கு வருவாங்க. அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அது இன்றைக்கி இருக்கிற டைம்ஸில் வந்து 100% நீ ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா படம் ஃபஸ்ட் டேவே காலி. ஏன்னா முதல் நாளே போட்டுருவானே, ஃபஸ்ட் டேவே வந்து ஸ்பாயிலர்ஸ் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிடுவாங்க படத்தை. படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தலைவன் என்ன பண்ணான், கரெக்டாக பண்ணானா, தலைவன் சூப்பராக இருந்தானா, தலைவனை சூப்பராக காமிச்சியா, அவ்வளோதான். கதை என்னன்றதெல்லாம் அவங்க விட்டுருவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் அவங்கன்றதுனால அவங்க ஃபுல்லாக நம்மளை காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கதையில் இருந்து தான் ஆகணும். வென் யூ மேக் அ ஃபிலிம் வித் ஸ்டார்ஸ். இதே ஒரு ஸ்டார் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஆக்டர் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வராது.
அப்போ வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா அவன் எந்த ஒரு பேகேஜும் இல்லை, அவன் பிளைண்டாக வந்து உட்காருவான். அந்த பிளைண்டாக வந்து உட்காரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுவான். பட் அதை சொல்கிறதையும் இன்றைக்கி இருக்கிற டைம்ஸில் முதல்ல இருந்த ரைட்டர்ஸ்க்கு விட இன்றைக்கி இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ்க்குமே, அவருக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இப்போ 500 பேர் இருக்கிற தேட்டரில் 500 ஸ்க்ரீன் இல்லை, சாரி ஒரு ஸ்க்ரீன் இல்லை, 501 ஸ்க்ரீன் இருக்குது. ஏன்னா 500 கிட்டையும் ஃபோன் வச்சுருக்கீங்களே. ஸோ இந்த ஃபோன் எடுத்து நீங்கள் பார்க்காம அந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க வைக்கணும் படத்தை. இது வந்து ரியலி டஃப் தான் இன்றைக்கி. ஏன்னா முதல்லலாம் வந்து பாஸ்கர் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ராவலில் வந்து ஜன்னலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. இன்றைக்கி மொபைல் தான் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அழகை ரசிக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம நகர்ந்துட்டோமோ அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. அதில் வந்து ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதாவது எப்போவுமே ஐடியலாக நீங்கள் சும்மா இருக்கும்போது அவன் பிரெயின் நல்லா வேலை செய்யும். நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் மொபைலை வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட பிரெயின் வந்து கட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிடுறீங்க. அதோட ஆளுமை அது என்ன சொல்லுதோ அதுதான் கேட்குறீங்க. அதனால் வந்து நீங்கள் சிந்திக்கும் திறனை இழந்து விடுவீர்கள். நீங்கள் சிந்திக்கணுன்னா மொபைலை ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போடுங்க, ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உண்மையிலுமே வந்து நீங்கள் நிறைய யோசிப்பீங்க. ஏன்னா அருணகிரிநாதரே வந்து முருகன் வந்து அருணகிரிநாதர் சொன்னாராம், நான் என்ன பண்ணுன்ட்டு. அவர் சூசைட் படிக்க போயிட்டார், முருகா உன்னை பார்க்கணுன்ட்டு. அப்போ வந்தார் முருகன் வந்து சொல்லு அப்படின்னு கேட்கும்போது சொன்னாராம், சும்மா இருன்ட்டு. ஏன்னா ஏன் சும்மா இருன்னு அவர் சொன்னாருன்னா, நீ சும்மா இருந்தாதான்டா நீ யாருன்னு உனக்கே தெரியும். நீ சும்மா இல்லாமல் எதையா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்பறம் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு முருகன் சொன்னாராம். ஸோ அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டராக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா பேசிக் குவாலிஃபிகேஷன், எல்லா கேஜெட்ஸையும் தூக்கி போட்டு அதை பார்க்க வேண்டாம்னு சொல்ல, யூஸ் இட். இப்போது நம்ம நியூஸ் பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 2 தடவை நியூஸ் பார்த்தாதா? மார்னிங் ஒரு தடவை நியூஸ் பேப்பர் பார்க்கலாம், இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு போகலாம், இல்லை நைட் பார்த்தோம்னா போதும். 24 hours நியூஸ். அவர் பொலிட்டிஷியனு, அவர் நியூஸ் பார்த்துட்டு இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் அது பிரச்சனை இல்லை, அது அவர் வேலை. நமக்கு எதுக்கு அந்த வேலை? நம்ம 2 தடவை பார்த்தா போதும் நியூஸு, அதுக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் we are always engaged with நியூஸ். அதனால் என்ன ஆச்சுன்னா மைண்டு நியூஸாகவே தேடுது. படத்துலையும் நியூஸை எதிர்பார்க்குறீங்க, அது எப்படி வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. யூ ஆர் சீக்கிங் ஃபார் த இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன பண்ண போகிற அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு? உனக்கு என்ன வேலை? நீ ஒரு டாக்டர்னா ஒரு டாக்டருக்கான இன்ஃபர்மேஷன் உனக்கு போதும். நீ ஒரு ரைட்டர்னா உனக்கு ரைட்டருக்கான இன்ஃபர்மேஷன் உனக்கு போதும். எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டா இது என்ன மண்டையா என்னது? எல்லாம் உள்ளே போச்சுன்னா எல்லாமே ஒரு குறிப்பிட்டது தான். ஒரு 100 TB தாங்கன்னா 100 TB தான். 100 TBயில் குப்பை போட்டுறா, அதுக்கப்புறம் எப்படி நல்லது உள்ளே போகவே போகாது. அதனால் வந்து எல்லா பிரெயினுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ த்ரோவே இது வந்து சீரியஸ் இஷ்யூ. நான் சொல்கிறது வந்து சும்மா ஏதோ பேசுகிறதுக்காக சொல்லலை. இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. இதை தூக்கி எறியணும். ஃபஸ்ட்டு ரைட்டர்ஸ் புக்கை படிங்க, புக்ஸ் படிங்க. டோன்ட் டேக் இட் டிஜிட்டல் காப்பி, டேக் அ ஃபிசிக்கல் காப்பி. ஃபிசிக்கல் காப்பி எடுத்து படிங்க. அதே மாதிரி when come to the writers, நான் எப்படி KB சார் பாலச்சந்திர சார் சொன்னோம், அதே மாதிரி ஜெயகாந்தன் அண்ட் சுஜாதா. ஜெயகாந்தன் வந்து தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். அதே சுஜாதா அப்படின்னா ஜனங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதக்கூடியவர் சுஜாதா. 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல் இன் தேர் ஓன் வே. ஜெயகாந்த் அந்த படிக்கும்போது இல்லை, படித்து முடித்த உடனே உங்களுக்கு படிக்கும்போது இருக்கிற ஃபீல் விட படித்து முடித்த பின்னாடி ஜெயகாந்தனோடது வந்து பயங்கர தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கும். நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஏன் அப்படி சொன்னார், ஏன் அந்த கேரக்டர் இப்படி சொன்னார், ஏன் அவர் எப்படி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார் அப்படின்னு நிறையா யோசிக்க வைக்கும். சுஜாதா அது எப்படின்னா, நீங்கள் படிக்கும்போதே என்கேஜ் ஆகிடுவீங்க, படிக்கும்போது அதை விட்டு விலகவே முடியாது. படிக்கும்போது என்ஜாய், படித்து முடித்தோடனே ஓகே இது சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கும். ஆனால் படிக்கிற வரைக்கும் அவர் புக்கை எடுத்த கீழே வைக்கவே முடியாது. ஸோ 2 பேருமே ஆப்போசிட்டான ஒரு எழுத்தாளர்கள், 2 பேருமே மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் எழுத்தாளர்கள் தான். ரைட்டிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. பேசிக்காக படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேயோட பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், தேடுங்க, தப்பு கிடையாது.
3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். யாருக்கு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தெரியும் சொல்லுங்க, ஒரு மைக் கொடுங்க. Sir, beginning, middle and end. Act 1 first 30 minutes it's beginning. It's not duration. Act 1 ல என்ன சொல்லணும், Act 2 ல என்ன சொல்லணும், Act 3 ல என்ன சொல்லணும்? Sir, minutes are not important, but to analyze a story we need something like that. In the first act we have inciting incident and plot point 1 it will be end of the act 1 and beginning of act தமிழ்ல பேசலாம், எல்லாருக்கும் புரியும்ல. act 2 ல வந்து இப்போ மிட் பாயிண்ட் நோக்கி நம்ம போறது பிஞ்ச் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த ஆக்ட் மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளாட் 2 நோக்கி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே போவோம். ஆக்ட் 3 வந்து ரெசல்யூஷனாக நம்ம என்னென்னலாம் கான்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ, என்னென்னலாம் கொஷின் ஆன்சர் பண்ணுமோ அதில் ரெசல்யூஷனாக முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி. ஓகே சார், அவர் சொன்னதை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஆக்ட் 1 அதாவது கதையினுடைய முதற் பகுதி. அந்த முதற் பகுதியில் அது வந்து சீரியலாக இருக்கலாம், மூவியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ரல் கிராமர் இது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணுங்கள். எப்போவுமே பிரேக் பண்ணுற தப்பே கிடையாது. கிராமரை தெரிஞ்சுட்டு கிராமரை பிரேக் பண்ணுங்கள். ஆக்ட் 1ல் கதையினுடைய எல்லா கதாபாத்திரங்களும் வந்து அறிமுகப்படுத்த வேண்டும். கதையில், அதாவது நீங்கள் கதையில் சொல்ல போகிற எல்லா கதாபாத்திரங்களும் கதையில் அறிமுகப்படுத்தியிருக்கணும். ஆக்ட் 2 கதையினுடைய நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியில் கதையினுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அங்கே ஆரம்பிச்சிடணும். அந்த பிரச்சனை என்னன்றது நடக்கணும், அதை ஆரம்பிச்சிருக்கணும். அந்த பிரச்சனை என்ன நடக்குதுன்றத அந்த கதையினுடைய நடுப்பகுதியாக இருக்கணும். ஆக்ட் 3 மூணாவது, இந்த கதை இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லையா, அந்த பிரச்சனைக்கான என்ன சொல்யூஷன், எந்தெந்த கேரக்டர் என்னென்ன சொல்யூஷன் தேடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹாலிவுட் ஃபார்மேட் ஆக்சுவலாக. இது ஏன் ஹாலிவுட் ஃபார்மேட்டு நான் சொல்கிறேன்னா, ஹாலிவுட்டில் வந்து இன்டர்வல் கிடையாது படத்துக்கு. அவன் வந்து ஒரு 2 மணி நேரமாக 2.5 மணி நேரம் ஒன் ஷாட்டில் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து எந்திரிச்சு போக முடியாது, அப்படியே ஃப்ளோவில் போவான். பட் நமக்கு இங்கே என்ன பிரச்சனைனா, இன்டர்வல் பிளாக்னு ஒருத்தருக்கான், இன்டர்வல் பஞ்சுன்னு ஒன்று வைக்கணும், இல்லைனா நம்ம ஆடியன்ஸ் வந்து உதச்சிருவான். இன்டர்வல் பஞ்சு, இன்டர்வல் பேங்க் என்னடா படத்தில் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பானுங்க. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே இப்போல்லாம் நம்ம போட்டுறோம் இல்லையா ட்விட் வந்து, ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் 2 ஸ்டாரு 3 ஸ்டாரு நம்ம இப்போயே போட்டுருவோம். செகண்ட், ஒரு படம்னா சில விஷயங்களை ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்லணும், சில விஷயங்களை செகண்ட் ஹாஃபில் தான் சொல்லணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ளே. ஆனால் அவனுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், அப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்படிப்பா சொல்கிறது? ஸோ இது வந்து ஓவர் க்ரீடினஸ் ஆஃப் த பீப்புள். இதுக்கு வந்து மக்களும் மாறணும், வேறு வழி கிடையாது. வெறும் ரைட்டர் மட்டும் மாறினா பத்தாது, மக்களும் வந்து என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்றது வந்து ரைட்டருக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும்னா படம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். படம் முடிஞ்சு ஒருத்தன் படத்தை விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்டர்வல்லே விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா சில இடத்துல இன்டர்வலில் ஃபஸ்ட் ஹாஃபில் இவ்வளோ தான் சொல்லணும், செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ தான் சொல்லணும்னு ரைட்டரோ டைரக்டரோ முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க, பட் நீங்கள்லாம் ரைட்டராக நினச்சாலும் வேறு வழி கிடையாது. நம்ம இப்படி ஒரு சொசைட்டியில் இருக்கும்போது நீங்கள் அந்த சொசைட்டியை எதிர்கொள்ள தான் வேணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது நமக்கு. ஸோ இது மாதிரி தான். இப்போ இன்டர்வல் பேங்க்ன்றது நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இன்டர்வல் பேங்க்குங்கிறது வருமா? வராது. பட் நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது இங்கே. ஸோ அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இங்கே 100% நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. ஆனால் எல்லாரும் ஸ்க்ரீன் பிளேன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு பாடமாக எடுப்பாங்க. நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து எல்லாத்துலேயுமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது இந்தியன் சினிமாவில் அது பாசிபிளே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காகவே என்ன அப்படின்னா, ஒரு தியரி ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சுட்டான், அந்த தியரியை அப்படியே அப்ளை பண்ணுறோம். இது எந்த காலத்துக்கு நம்ம பழைய சிலபஸை வந்து அவன் ஏஐயில் போயிட்டுருக்கான். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு ஏன்னு என்ன தெரியும்? அவனுக்கு இன்னும் வந்து கம்ப்யூட்டரோட பேசிக் நடத்திட்டு இருப்போம். நம்ம கம்ப்யூட்டரோட பேசிக் எப்போ நடத்தணும்? அவனுக்கு இன்றைக்கி 2nd ஸ்டாண்டர்டில் நடத்தணும். அப்போ தான் இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் அவன் ஏஐயில் இருக்கணும். இல்லைன்னா இவன் 12th படித்து அவன் காலேஜ் போய் ஏஐ போகும்போது ஏஐயோட எத்தனாவது ஜென்ரேஷனில் இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம். ஸோ அமெரிக்கன் யூனிவர்சிட்டியிலலாம் பொதுவாக அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, பேசிக்காக இப்போது நோ சிலபஸ். இன்றைக்கி என்ன நடக்குதோ வேர்ல்டில், இந்த வேர்ல்டில் என்ன நடக்குதுன்றதை அவன் வந்து ஒரு வாரத்துக்கு அவன் ப்ரிப்பேர் பண்ணுவான். அதாவது எல்லா யூனிவர்சிட்டியும் ஸ்கூல்ஸும் உட்காந்து அந்த டீச்சர்ஸ் அதுக்காக ஒரு போர்டு எழுதும். இதை எழுதி இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு வா, இதை பற்றி நீ எழுதிட்டு வா, இல்லை அதை பற்றி நீ பேசு அப்படின்னு ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி தான் அங்கே கிளாஸஸ் போகுது. அதனால தான் அவன் நம்மளோட தாண்டி போயிட்டு இருக்கான். நம்ம இன்னும் அந்த சிலபஸை கட்டி எழுதிட்டு இருக்கோம், நீட்டை கட்டி எழுதிட்டு இருக்கோம், வேறு வழி கிடையாது நமக்கு.
ஸோ அதனால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதெல்லாம். நம்ம வேர்ல்டோட எப்போ கம்பீட் பண்ணுவோம்னா நம்ம அந்த மாதிரி போகும்போது தான் கம்பீட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு ரைட்டராக நீங்கள் வரணுன்னா பேசிக்காக பாஸ்கர் சக்தி சார் சொன்ன மாதிரி நிறையா படிக்கணும். ஸோ படிக்கிறது இல்லை வந்து அதே மாதிரி சுஜாதா ஜெயகாந்தன் சார் புக் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அதுவும் குறைவாக தான் இருக்குது பாருங்களா. படிக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் படிக்கலைன்னா உண்மையாலுமே ஒரு ரைட்டராக நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு எழுதவே முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். முதல்ல பொன்னியின் செல்வன் வந்து ஒரு வரலாற்று பின்னணியில் எழுதப்பட்ட புனையப்பட்ட ஒரு கதை. அவர் ஒரு கிளாசிக் மாதிரி எழுதியிருப்பார். அதே காலகட்டத்தில் இன்னொரு ரைட்டர் இருந்தார், சாண்டிலியன். எத்தனை பேருக்கு தெரியும் சாண்டிலியன்? கடல் புறா, யமனராணி, நிறைய இருக்கு பாருங்க. சாண்டிலியன் வந்து எப்படின்னா கமர்ஷியல் ரைட்டர். நீங்க அவர் புக்கை எடுத்தீங்கன்னா வைக்கவே மனசே வராது, அப்படி இருக்கும். எப்படி ஜெயகாந்தனுக்கும் சுஜாதாக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னோம், அது மாதிரி பொன்னியின் செல்வன் படிச்சு முடிச்ச பின்னாடியும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இவரது படிக்க படிக்க நமக்கு படமா ஓடும். யாரு? சாண்டிலியன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதுவார். அவரோட ரைட்டிங் ஸ்டைல் அவ்வளோ அழகா இருக்கும். ஆமா, கரெக்ட், ஞாபகப்படுத்துறீங்க. பாகுபலியில சாண்டிலியனோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும் ஆக்சுவலி. ஆமாம் ஆமாம், இல்லை அது மாதிரி ஒரு அங்கேயும் இருக்குது, ரைட்டர்ஸ் அங்கேயும் இருக்காங்க. பட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாண்டிலியனோட புக்கிலேருந்து கிடைக்கும் நமக்கு. அதை வச்சு படம் எடுத்தோம்னா இன்னொரு எடுக்கலாம், ஒரு 10 வருஷத்துக்கு எடுக்கலாம் இன்னும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கதைகள் வந்து சாண்டிலியன் எழுதியிருக்காரு. ஆனால் நிறைய பேருக்கு சாண்டிலியனை பற்றி தெரியவே தெரியாது. பொன்னியின் செல்வன்னா அது என்னன்னா ஒரு ப்ரைடு. ஓ, பொன்னியின் செல்வன் படிச்சிட்டியா? பொன்னியின் செல்வன் புக் இருக்கா? புக்கு வீட்டில் இருக்குது, படித்தோமாங்கிறது தான் கேள்வி. சார் இப்போ வந்து பொன்னியின் செல்வன் படமாக வந்திருக்கு. பொன்னியின் செல்வன் படமாக வந்து படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, பொன்னியின் செல்வன். பட் நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு ரியல் பொன்னியின் செல்வனா என்னன்னே தெரியும். உங்களுக்கு வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ரியல் பொன்னியின் செல்வன் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் அந்த படம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப நம்மளுடைய வரலாற்று பின்னணி என்ன, அதை எப்படி சொன்ன விதம், அவருக்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரங்க தேர்வுகள் அடாடாடா பிரமாதமாக இருக்கும் அதெல்லாம். ஸோ அது வந்து நீங்கள் முதல்ல ஒரு பேசிக்காக படிக்கணும். ரைட்டர்ஸை தேடுங்க, நல்ல ரைட்டர்ஸை தேடுங்க. நல்ல ரைட்டர்ஸ் தேடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எழுதவே முடியும். நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம ரைட்டர் ஆகணுன்றது. எல்லார்கிட்டையும் கதை இருக்குது, யார்கிட்ட கதை இல்லை? எல்லார்கிட்டையும் கதை இருக்குல்ல, அது பிரச்சனையே இல்லை. அந்த கதைன்றது ஒரு வரி. ஆனால் அவர் சொன்னார்ல, ஒன்றுமே இல்லாத நான் 6 எபிசோட் ஆகணும், 400 எபிசோட் ஆகணும்னு. அதுதான் திரைக்கதை. அதுதான் பெரிய வேலைங்க, அதுதான் பெரிய சேலஞ்சே இங்கே. ஸோ ஒரு இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து நமக்கு வந்து உண்மையிலுமே வந்து நல்ல ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு என்னால் ஒத்துக்க முடியல சார். அது நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா நல்ல ரைட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான் சார் இங்கே. சில பேர் வருத்தப்பட்டால் கூட பரவாயில்ல, நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரைட்டர்ஸ்க்கு கம்மி இங்கே நம்ம இண்டஸ்ட்ரியில். அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. அதில் வந்து பெரும்பங்க என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இங்கே வந்து என்னென்னா இந்த ரைட்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது அது உங்களுக்கு தேவையில்லை. அது நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு நாளைக்கு வந்த பின்னாடி அதுக்கான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது இப்போ அது தேவையில்லாத அன்னெசரி இஷ்யூ. ஸோ என்ன அப்படின்னா, இதே நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரி பாருங்களேன். மலையாள இண்டஸ்ட்ரியில் தெளிவாக இருப்பாங்க. எனி ஃபிலிம்ஸ் ரைட்டர் தனியாக இருப்பான், டைரக்டர் தனியாக இருப்பான், இல்லை ரைட்டரே எழுதலாம், அதுவும் தவறு கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட படங்கள், அதாவது இன்னைக்கு நமக்கு ஓடிடி ஃபிலிம்ஸ், அந்த ஃபிலிம்ஸோ இல்லை ஏதோ பார்த்தீங்கன்னா அவங்க ஓடிடி ஃபிலிம்ஸ்னு பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபிலிம்ஸ் இருக்கும் இல்லையா, அமேசான்லலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது ஓடிடிக்கான ஸ்க்ரீன் பிளே வேறையாக இருக்கும். அதே அவன் தேட்டரிக்கலில் பண்ணும்போது அவனோட ஸ்டைல் வேறையாக இருக்கும். தெளிவாக பிரிச்சுப்பாங்க அவங்க படம். ஓடிடியா இதுதான் ஸ்க்ரீன் பிளே, தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸா இதுதான் ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா அது அங்கே தெளிவாக வித்தியாசமும் தெரியுது, ஆடியன்ஸும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க, பர்ஃபெக்டாக அது நடக்குதுங்க. அதனால தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இடையில் ஒரு 10 வருஷம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு
லேட் 90s அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப படுமட்டமாக இருந்தது. அதுக்கு முன்னாடியும் ரொம்ப நல்லா இருந்தது, இப்போவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 10 வருஷம் மட்டும்தான் சரியில்லை. நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கதையை வந்து ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணணும். இந்த படமாக வரலாமா வரக்கூடாதா அப்படின்றது. அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப குறைவு, இங்கே மிக மிக குறைவு, விரல் விட்டு தான் எண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்துடைய தேர்வும் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக குறைய தான் செய்யுது. ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் ஒரு ஆக்டர் நம்பணும். அந்த ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக நல்ல கதையை தேர்வு பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை இருந்தால் தான் அந்த ஆக்டரும் வந்து ஓகே இந்த ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்டாரு நம்ம அவருக்கு படம் பண்ணலாம் அப்படின்னு நம்புவாங்க. இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து 100% எல்லாமே ஆக்டர் மேலே போட்டுட்டாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தான், ஆக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை வேறு, கதையோட ஒரிஜினல் ஃபார்மேட்டுன்றது வேறு, ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் வருது. இந்த வித்தியாசம் மீட் அவுட்டே ஆகாது. ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம். இதை வந்து காலம்தான் சரி பண்ண முடியும். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக சரி பண்ண முடியாது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே அப்படின்றத பற்றி நான் அதான் சொல்கிறேன்ல, இந்த பேசிக்காக நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேனா என்னன்றது உங்களுக்கே ஒரு ஃபார்ம் ஆகும். இந்த கதை எப்படி நகர்த்தியிருக்காரு இவர், தேவையில்லாமல் எதாவது இருக்கா, தேவையில்லாமல் நகர்த்தியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காரா. சில சீன்ஸ் வந்து அன்வான்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, அதுக்கான லிங்க் வந்து நம்ம பின்னாடி சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி எதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எனக்கு வந்து நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. படம் முடிச்சது. படம் வந்து ஒரு என்னோடய ஃபியூ டேரக்டர்ஸ்க்கு மட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போட்டு காமிக்கிறேன். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதில் அமீர், பிரபு சாலமன் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இப்போது பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் சில குறைகள் சொன்னாங்க. இதெல்லாம் இருந்தது. அமீர் வந்து ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் ரீல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கிருஷ்ணா அப்படின்னாரு. ஏன்னா ஒரு டேரக்டராக பேசும்போது அந்த ரீல் கணக்கில் தான் அவங்க பேசுவாங்க, சொல்லுவார். ஏன்னா நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். இந்த ரீல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாரும் சொன்னாங்க இல்லை 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 அவர் சொல்கிற தப்பு, அது கரெக்டாக தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் எனக்கும் உள்ளுக்குள்ளே அது இருந்தது, என்னமோ தப்பு நடந்திருக்கு, ஆனால் என்ன தப்புன்னு தெரில. ஸோ நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தோணுனதை அவர் சொல்லிட்டாரு. எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அவர் கரெக்டாக சொல்லிட்டார். அது தப்புன்னு சொல்லிட்டாரு. சார் என்ன சார் தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அமீர்கிட்ட. அது எனக்கு தெரில, ஆனால் பயங்கர ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னார். நானும் யோசிச்சு பார்த்தேன். எடிட்டர்கிட்ட போகிறேன். திருப்பி அன்றைக்கே உடனே நம்ம தூங்க முடியாதுல்ல, ஏன்னா சொல்லிட்டாரு நல்லா ஸ்லோவாக இருக்குன்னு இம்மீடியட்டாக போகிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் வேறு பண்ணோம். உட்காந்து பார்க்குறேன். எடிட்டர் வந்து கிஷோர், அவர் இறந்துட்டார். இப்போது நல்ல எடிட்டர் அவர் சொல்கிறார் இல்லை சார் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றாரு. எனக்கு ஒரு 4 நாள் தூக்கமே இல்லை. நானும் திருப்பி வீட்டில் போய் பாடத்தை போட்டு பார்க்குறேன், எது ஸ்லோவாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு. என்னென்னா, ஒரு சாங், அந்த நண்டூர்து நறிவு சாங் வச்சுருப்பேன். இந்த நண்டூர்து நறிவு சாங் தெரியும் உங்களுக்கு, பெரிய ஹிட் அந்த சாங். அந்த சாங் வந்து தேர்ட் ரீலில் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் எடிட்டர் கூப்பிட்டு சொன்னேன், கிஷோர் அதை அப்படியே செகண்ட் ரீலுக்கு ஷிஃப்ட் பண்ணுன்னு. சார் அதை ஷிஃப்ட் பண்ணால் நிறையா சீன் ஷிஃப்ட் பண்ண, எந்த லாஜிக்கும் யோசிக்காத, தூக்கி செகண்ட் ரீலில் போடு, தேர்ட் ரீல் அப்படியே விட்டுரு அப்படின்னு. சரி சார் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி போட்டு பார்த்தா பிரச்சனையே அதுதான். அது செகண்ட் ரீல் மாறணுன்னே ஸ்பீட் ஆகிடுச்சு படம். அதுக்கப்புறம் திருப்பியும் போட்டால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. எடிட்டரே ஃபீல் பண்ணார், சார் பயங்கர ஃபாஸ்ட்டாக சார் இன்னும் படம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபைண்டிங் தான் நமக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு ராங் பிளேஸ்மெண்ட்டில் ஒரு சாங் வந்துச்சுனாலும் அது பிரச்சனை. ஒரு சீன் வந்து முன்ன பின்ன மாறி இருந்தாலும் பிரச்சனை. நம்ம யோசிக்கவே கூடாது. ஒரு இவர் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா சொல்வார், while writing the script don't let director in, while making the film don't let writer in அப்படிம்பாரு. அதாவது நீ கதை எழுதும்போது டைரக்டராக யோசிக்கக்கூடாது, டைரக்டர் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா அவர் ரைட்டருக்கான சுதந்திரம் இருக்கணும். அவன் என்ன நினைக்கிறானோ எல்லாத்தையும் எழுதணும். படம் எடுக்கும்போது ரைட்டரை உள்ள விட்டு அவன் காலி பண்ணிடுவான். ஏன்னா அப்போ டைரக்டராக யோசிக்கணும். நான் ஏன் வந்து பாலச்சந்தர் சார் சொன்னேன், பாக்யராஜ் சார் சொன்னேன், அதுக்கு பின்னாடி எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்களே, எத்தனையோ ரைட்டர்ஸ் இருக்காங்களே, ஏன் நான் அவங்கள சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு யாருக்கோ கொஷினே வரலையா? என்ன நினச்சிருங்க, ஏன் சொல்ல நான்? அதுக்கப்புறம் டைரக்டரே ரைட்டரே இல்லையா?
டீசர் அதான் சொல்கிறேன், அதுக்கு நான் முதலே சொன்ன ஆன்சர். இப்போ வந்து ஒரு டீசர், ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது அந்த டைரக்டருக்கான ப்ரெஷர் ரொம்ப அதிகம். அந்த டைரக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டே காலி பண்ணிடுவான் படத்தை. ஃபஸ்ட்டு டே அவன் வருவான்ல, மொமெண்டம் மொமெண்டம் மொமெண்டம், அவன் வரும்போதே டேய் அந்த வைப்பு, தலைவன் வைப்டான்னு அந்த ஃபீல் கொடுக்கல அப்படின்னா படம் காலி. இப்போ கேஜிஎஃப் எடுத்துப்போம். கேஜிஎஃப் என்ன பெரிய ஃப்ளாட்டா இல்லை பயங்கரமான ரைட்டிங்கா? யாராவது அது பெரிய ரைட்டிங் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அந்த டைரக்டரே வந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். அது ஒரு பெரிய ரைட்டிங் கிடையாது, ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளே கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் நானே அந்த படத்தை ரசித்தேன். நான் கேஜிஎஃபோட ஃபேன். நான் வந்து பிரசாந்த் நீலோட பெரிய ஃபேன். எல்லாருக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். எப்படா நீ இவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கேன்லாம் என்கிட்ட கேட்டிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, அந்த படத்தினோட மேக்கிங், அந்த படத்தை ஒரு எக்ஸ்ட்ராவேன்ஸாக அப்படி ஒரு ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அந்த ப்ரெசன்டேஷனு வாவ் சூப்பர்ரா அப்படின்னு. அங்கே ரைட்டிங் இல்லை, பட் ஒரு தேட்ரிக்கல் மேஜிக், ஒரு தேட்ரிக்கல் மொமெண்ட். அந்த தேட்ரிக்கல் மொமெண்ட்டுக்காக நான் அதை ரசித்து பார்த்தேன். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் சொன்ன ட்ரெய்லரும் ஒரு தலைவர் படம். நான் தலைவர் எப்படி பார்க்கணும், நான் சொல்கிறது எல்லாம் பொதுவாகவே எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா, நான் இப்படிலாம் பார்க்கணுன்னு. நிறையா படங்கள் அப்படி தான் எஸ்கேப் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு படத்தோட காலம் ரொம்ப குறைவாக இருக்குங்க. உங்கள் பேர் நாளன் மனோஜ். இன்னைக்கு படத்தோடைய காலம் ரொம்ப குறைவு. அதிகபட்சமே ஒரு படத்தினுடைய காலம் வந்து என்னதுமா 2 வீக்ஸ். நான் சொல்கிறது பெரிய வெற்றி படத்துக்கே சொல்கிறேன் நான். அதுதான் இன்னைக்கு சூழல். ஸோ இந்த 2 வாரத்தில் நான் எவ்வளவு எடுக்கணும், ஏன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கர பல கோடிகள் இருக்கிறதுனால அதை 2 வாரத்தில் எடுக்கிறதுக்கான, முதல்லலாம் அப்படி இல்லை. நான் வந்து ஒரு படம் எடுத்தேன்னா லைஃப் லாங் அந்த படம் நிற்கணும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பேசணும் அப்படின்ட்டு. அந்த தருணம்லாம் யாரும் இன்றைக்கி யோசிக்கிறது கிடையாது. இன்றைக்கி அந்த மொமெண்டம் இருக்கா, ரைட்டு விடு, ஃபஸ்ட் வீக் ரன் ஆச்சா, அந்த படத்தை கழுவி அதுக்கப்புறம் ஊற்றினா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதுக்கு பல பேர், நம்ம ஆடியன்ஸ் தான் மெயின் ரீசன். அது நம்ம ஆடியன்ஸ் தான் இதுக்கு மெயின் ரீசனே தவிர நான் வந்து இதுக்கு ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி படத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி படம் வரதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இப்போல்லாம் நம்ம இன்னும் படிப்பறிவில் நம்ம முதல்ல இருந்ததை விட, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட வி ஆர் மச் மோர் எஜுகேட்டட். நீ படிப்பு வளர வளர நீ எல்லாரையும் சமமாக பார்க்கணும், உன்னோட அறிவுத்திறன் வளரணும். நீ வந்து யாரை கொண்டாடணுமோ அவங்கள தான் கொண்டாடணும், யாரை கொண்டாடக்கூடாதோ அவங்கள கொண்டாடக்கூடாது. ஆனால் இங்கே தலைகளாக தான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே. நீங்கள் கொண்டாடக்கூடாத ஆளுங்களை கொண்டாடுறீங்க, யாரை கொண்டாடணுமோ அவங்கள கொண்டாடுறதே கிடையாது. அப்போ உங்களுக்கு இது மக்களாட்சி. மக்கள் எவ்வளி அவ்வளி மன்னன், மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள், அவ்வளோதான். அது அந்த காலத்தில். இப்போ வந்து மக்கள் மாதிரி தான் மன்னன் இருக்க முடியும், அது மாதிரி தான் படம் எடுக்க முடியும். அதனால் வந்து வெறும் படைப்பாளிகளை இன்றைக்கி குறை சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் வந்து யாரும் மாற்றி பேச முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது இதை. அதனால் நல்ல படைப்புகள் வேணும்னா நல்ல ரசனை வளர வேண்டும். நல்ல ரசனை வர வேண்டும் என்றால் அதுக்கான சூழலை உங்களை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, ஒரு சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பார்ட்டியில் நடந்தது எல்லாத்தையும் எல்லாரையும் போட்டு கிளிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல், ஏன் அவள் தான் பேசணும்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும், உனக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா நடந்த அன்றைக்கி நீ சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து அதை சொல்லி எல்லாரும் பேரை கெடுத்து, பட் இதுக்கு தான் வியூஸ் ஜாஸ்தியாக வருது. ஸோ அப்போ அவங்க வந்து பாப்புலாரிட்டிக்காக எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேரோட பேர் எதுக்கு? அது தேவையே இல்லையே. உனக்கு பிடிச்சா பண்ண, பிடிக்கலன்னா பண்ணாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்குது. அந்த ப்ரைவேட் லைஃப்குள்ளே ஏன் போகிறீங்கன்னு கேட்குறேன். போகாதீங்க. ஸோ அதனால் ஜென்ரலைஸ்டாக இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரைட்டர் ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நீங்கள் எமர்ஜ் ஆகணுன்னா முதல் விஷயம் நல்லா படிக்கணும். ஒவ்வொரு கேரக்டர் ஸ்டடி வேணும். கேரக்டர் ஸ்டடினா உங்களை சுற்றி இருக்கிற கேரக்டர் நீங்கள் ஸ்டடி பண்ணாலே அது பெரிய ஸ்டடி.
நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய சகோதரர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா இதுதான் நாளைக்கு கதையாக மாறப்போகுது. இல்லை அந்த கேரக்டர் இப்படி நினைக்கிற கேரக்டர் இவ்வளோ நினைக்கிறது இவ்வளோ நினச்சிதுன்னா அது ஃபிக்ஷன். அது ஃபிக்ஷனாலாக எப்படி நினைக்கலாம், அது என்னவா யோசிக்கும் அப்படின்னு நம்ம மண்டை யோசிச்சதுன்னா அதுதான் ஒரு ரைட்டிங். இந்த ரைட்டிங்கை இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா என்கேஜிங்காக கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் அந்த என்கேஜிங்காக இருக்கிறத வந்து நீங்கள் லூஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் போன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரைட்டர்ஸ் எல்லாம் உண்மையாலுமே தேர் ஃபார்ச்சுனேட். அவங்கெல்லாம் இன்றைக்கி இருந்தால் அவங்களுக்கே இது பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா அது ஈஸி இல்லை கிடையாது இன்றைக்கி வின் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து கிரிட்டிக்காக மாறிட்டாங்க. பொதுவாகவே முதல்லலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு அசோக் குமாரோட சினிமாடோகிராஃபி இல்லை பாலுமகேந்திராவோட சினிமாடோகிராஃபிலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸ் ஒரு ஷாட்டு அப்படி ஒரு படத்தில் பார்க்கும்போதில்ல அந்த ஷாட்டுக்கெல்லாம் கிளாப்ஸ் கிடைக்கும். பார்க்கும்போது நமக்கு வா வாட் அ ஷாட், என்னமா பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு அந்த மொமெண்டம் அப்படின்னு. இன்றைக்கி என்ன எனக்கு எல்லாமே தெரியுன்ற ஒரு ஃபீல்லையே உட்காந்து இதெல்லாம் ஒரு ஷாட் எதுக்கு இவ்வளோ லென்த்தாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அது ஏன்னா அந்த ரசிப்புத்தன்மை போயிடுச்சு. இப்போது மனுஷபுத்திர சார் வந்து அவரோட கவிதைகள் வந்து காதல் ரசம் சொட்டும். ஆனால் அவர் எழுதுகிற அந்த அந்த ஸ்டாண்டர்டு இன்னும் போய் சேர்ந்துருக்க வேண்டிய இடம் இன்னும் அதிகம்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ரசனை குறையும் போது தான், ரசனை இருக்கும்போது தான் கவிதை படிக்க முடியும். அது வந்து இன்னும் அது வந்து நீங்கள் அந்த ரசனையை வளர்த்தாதான் அவரோட கவிதை என்னன்றது உங்களுக்கே சரியாக புரியும் இன்னும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரசனைன்றது வந்து குறையுது. இன்ஃபர்மேஷன் 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 ஒரு யூஸும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஓகே, அதை தவிர மற்ற எல்லாமே வந்து வேஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் குப்பையை தான் சேகரிக்கிறீங்க, வேறு எதுவுமே சேகரிக்கல. என்கிட்ட வேறு ஏதாவது கேட்கணுமா சார்? ஒரு படத்துக்கு கேரக்டரேஷன் எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி ஜில்லுன்னு ஒரு காதலில் ஐஷு கேரக்டரை எப்படி சார் உருவாக்குனீங்க? இல்லை, ஒரு படத்தோட கேரக்டரைசேஷன் தான் வந்து ஒரு படத்தையே முடிவு பண்ணுது. ஒரு கதாநாயகனோ கதாநாயகியோ இவங்க எந்த மாதிரியான கதாபாத்திரமாக இருக்காங்க, அந்த கதாபாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா இல்லை ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கான்றதை பொறுத்து தான். ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து அந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரியலாக வாழ்ந்த கேரக்டர்ப்பா. ஓகே, கௌதம் கேரக்டரோ குந்தவியோ எல்லாமே வந்து ரியல் கேரக்டர்ஸ் எல்லாமே. அதில் நான் சினிமாவுக்காக சார் நுவான்சஸ் ஆட் பண்ணியிருப்பேனே தவிர எல்லாமே வந்து நிறையா நடந்த சம்பவங்கள். ஓகே, அந்த ஐஸ்வர்யா கேரக்டர்லாம் ஸ்டில் லிவிங் கேரக்டர் தான் அதெல்லாம். ஸோ அந்த ஜடை பின்னி இருக்கிறதெல்லாம் ஐஷுக்கெல்லாம் நீங்களே எதுப்பா? ஜடை நான் பின்னி உள்ளப்பா. அது இல்லை இல்லை சார், நீங்கள் அசியூம் பண்ண கேரக்டரா, நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்த கேரக்டர்? ஆமாம் ஆமாம், நம்ம இது எல்லாமே வந்து பெரும்பாலும் எல்லாமே நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் அதில். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் எமீமா. இந்த ஜில்லுன்னு ஒரு காதலுடைய ஃபிலிமுடைய ஃபேவரெட்னே எனக்கு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எப்படி நீங்கள் ஒரு காதலனுக்கு இவ்வளோ தான் வரையறை, இவ்வளோ தான் லவ், ஒரு காதலி இவ்வளோ தான், ஒரு மனைவி இவ்வளோ தான் லவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழகாக அதில் காமிச்சிருந்தீங்க. காதலி எவ்வளோ அழகாக லவ் பண்ணுறா, காதலன் எவ்வளோ அழகாக லவ் பண்ணுறா, அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்கள் அதில் காமிச்சிருந்தீங்க. அது எப்படி நீங்கள் இவ்வளோன்னு அவ்வளோ அழகாக வரையறிச்சிங்க. அதே மாதிரி ஐஷு வந்து அதுக்கப்புறம் நானும் தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணி ஒரு மீட்டிங் பண்ணிவிட்டு அவள் போயிடுவா, ஒரு சின்ன ஸ்மைல் இருந்தால் போதும்னு. அது எப்படி நீங்கள் அதை வச்சிங்க? அது எவ்வளோ உங்களுக்கு இதுவாக இருந்தது? ரசிப்புக்கு நன்றி. அதாவது காதலுக்கு வந்து அளவே இல்லைல்லம்மா. அதாவது அது கணவனோ மனைவியோ கேர்ள் ஃப்ரெண்டோ எல்லாமே வந்து காதலுக்கு வந்து எந்த விதமான அளவும் கிடையாது. பட் சமுதாயத்தில் அவரோட வெளிப்பாட்டுக்கு சில அளவுகள் இருக்குது. ஒரு மனைவின்றதுனால ஒரு புருஷங்கிட்ட வந்து என்ன வேணால் செய்யலாம், ஆனால் அதுக்கு இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை அனுசரிச்சு ஒரு மனைவியாக இருந்தால் கூட அதுதான் அனுமதி, எல்லா இடத்துலையும் அனுமதி கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்தோட எல்லாருக்குமே யார்கிட்ட காதல் இல்லை, எல்லார்கிட்டையுமே காதல் இருக்குது. அந்த காதல் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய காதல் வந்து
உங்களுக்கு புரியுதுன்றதான் விஷயம், அடுத்தவங்களுக்கு புரியுதை விட. உங்களோட காதல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். நீங்கள் ஒருத்தர் மேலே விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த காதல் வந்து அவங்களுக்கு புரியணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க இல்லையா, அதே ஃபஸ்ட்டு தப்பு. நமக்கு புரியணும் ஃபஸ்ட்டு அவங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோன்ட்டு. அது புரிஞ்சாலே அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு லவ்வை விட பெஸ்ட்டு திங் உலகத்தில் வேறு எதாவது இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சில்லை. அந்த படத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கப்புள்ஸை வைக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு பட் ஆனால் ரொம்ப நாள் கழித்து அந்த படத்தை என்னோட இளமை, அதாவது 25 வயசில் நான் பார்க்கும்போது வந்து அந்த கப்புளை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இஸ் அ நாட் லவ்வர்ஸ், அட் த சேம் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போர்ட்ரேட் ஆகலை. இஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா உட்காந்து சரக்கு ஊற்றி கொடுக்குறதுலேருந்து ஆம்லேட் பிடிச்சி இந்த மாதிரி தான் நான் எவ்வளோ செஞ்சானா தான் எல்லாருக்கும் மனசு இருக்கு. இது நிறைய பேர் கேட்பாங்க சார், இது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஸோ அது வெல் நைஸ்டு. அதாவது டு பி ஷார்ட், லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் தான். ஓகே, அது ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே என்ன இங்கே பெரிய நமக்கு நீடட் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேச்சு துணை. இப்போ வந்து சின்ன வயசில் நமக்கு வந்து நமக்கு வந்து நிறையா ஹார்னிங் இருக்கலாம், நமக்கான ஒரு செக்ஷுவல் மோட்டிவேஷன்ஸ் நிறையா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து போக 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 வயசாக ஆக இல்லை, நமக்கு வந்து நமக்கு ஈக்குவலாக பேசக்கூடியது இல்லை நமக்கு பிடித்ததோ டாபிக்ஸை பற்றி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணால் அதை பற்றின நாலேஜ் இருக்கவங்க, அப்படி ஒரு கம்பேனியன் ஒரு ஒய்ஃபாக அமைஞ்சா லைஃப்பில் அதை விட பெஸ்ட் பார்ட்டு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இதை பற்றியே பேசினா அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? விளக்கெண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி வலிக்கு விழ வச்சு காலை தான் உடைக்க முடியும், வேறு வழியே கிடையாதுல்ல. ஏன்னா அந்த கம்பேனியன்ஷிப் தான் லைஃப். இஸ் அபவுட் அ கம்பேனியன்ஷிப். நீங்கள் அது 2 பேரோட ஃப்ரெண்டாக, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா தான் அது கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அமையலை அப்படின்னா ரொம்ப டஃப் தான். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ட்ரை பண்ணணும் அட்லீஸ்ட். அதாவது ஒன்று யாராவது ஒருத்தர் இறங்கி போகணும், கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் இறங்கி அதை சரி பண்ணணும். குந்தவியை தேடாதீங்க. இல்லை அது எப்படி பார்த்த உடனே குந்தவியா இருப்பான்னு தெரியும், பழகினாதான் தெரியும். அவங்களும் தேடுவாங்க நல்ல கம்மி. அவங்களும் கௌதம தேடிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு ஒருத்தா இருக்காங்க, நம்மளே யோசிக்கணும். வணக்கம் ஐயா. நீங்கள் இந்த மாதிரி நிறையா படம் எடுத்தீங்க, வெற்றி அடைஞ்சிருச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். அதை வச்சு இல்லைங்க அது வந்து இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு திரைக்கதைக்கு வந்து ஒரு வசனமோ ஏதோ ஒன்று எழுதுவீங்க. அந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து அதுக்கு வந்து அனுமதிச்சாங்களா? அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விமர்சனங்கள் உங்களுக்கு வந்து வந்திருக்கும்? இதுக்கு வந்து போனால் நீ வந்து சரிப்பட்டு வர மாட்டேன், அந்த மாதிரி நிறையா வந்து நண்பர்களே சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி அதெல்லாம் கடந்து இந்த இதுக்கு வரணும்னு? இல்லை, அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. அதாவது எனக்கு சிறு வயதில் நான் ஸ்கூலில் படிக்கும்போதே வந்து நான் ஒரு பேச்சாளர், கவிஞர். உங்களுக்கு இல்லை சார், ஏதோ எழுதுவேன் என் லெவலில். ஸோ அப்போது எனக்கு வந்து என்னுடைய ஸ்கூலில் அப்படி தான் என்னோடய அறிமுகம். எல்லாரையும் என்னை ஒரு கவிஞராக எல்லாருக்கும் தெரியும், அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில். ஸோ அதனால் வந்து டீச்சர்ஸ்க்கே அவங்களுக்கே வந்து நான் சொல்கிறது, அப்போ தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர் வந்து ஆக்சுவலி ஈஸ் ஃப்ரம் ஒரிசா. அவர் தமிழ் தெரியாது. பட் அவர் ஸ்கூலில் வந்து இன்னொரு டீச்சரை வந்து லவ் பண்ணார். அவருக்கு காதல் கவிதை நான் தான் எழுதி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது. ஸோ அது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ கவிதையாக தான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரியேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒன்றில் ஆரம்பிக்கும் இல்லையா, அதில் வந்து எனக்கு கவிதை எழுதும்போது தான் ஆரம்பிச்சது. இப்போ நான் எழுதுறதே இல்லை. அப்போ அது ரொம்ப இன்னும் ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எனக்கு அப்போ ஒரு பொண்ணு மேலே ஒரு சின்ன வெறுப்பு இருந்தது. நான் சொல்கிறது ஸ்கூலில், +1 டைமில்
என்னுடைய கவிதை எழுதி எங்கள் தமிழ் வாதியார்கிட்ட கொடுத்து அதை நான் கிளாஸ்லேயே அவரை படிக்க வச்சு அது மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவேன். இது அவருக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சது, டே என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டார் அதை, கம்யூனிகேட் பண்ணுறானேன்னு. ஏன்னா இன்னைக்கு ஃபோன்ஸ் இருக்குது, நீங்கள் பேசுகிறோன்னா பேசலாம். அன்றைக்கெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட போய் அப்படிலாம் கிளாஸ்மேட் தான், பட் பேச முடியாதே, ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்போது. அதனால் கம்யூனிகேஷன் ஒன்று இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் வந்து எனக்கு தமிழ் தான், அதுக்கு தமிழ் வாத்தியார் தான் அதுக்கு கம்யூனிகேஷன் மாடல் இன்னைக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வரேன். சினிமாவுக்கு வரும்போது எனக்கு நாயகன் படம் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன்ப்பா. நாயகன் பார்த்த பின்னாடி எனக்கு, ஏன்னா அது வரைக்கும் நான் நிறையா விஷயம் யோசிச்சேன். எங்கள் வீட்டில் வந்து நான் ஐஐடி படிக்கணும்னு நினச்சாங்க. எங்கள் அண்ணாலாம் ஐஐடி, ஒருத்தர் டாக்டர். அதனால் வந்து நான் வந்து ஐஐடி தான் படிக்கணும். நானும் ஐஐடி என்ட்ரன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த நாயகன் படம் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஜோல்ட். கம்ப்ளீட்டாக எனக்கு யாரா அது இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரோட படம் மௌனராகம்லாம் ரசிச்சிருக்கேன். ஆனால் அது மணிரத்னம்ன்ற பேரை பார்க்கல, வெறும் படமாக பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த நாயகன் ஒரு பெரிய ஜோல்ட்டாக இருந்தது. பட் அவரோட கரியரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மௌனராகம் தான் நாயகனை விட. பட் அதுதான் எனக்கு ஜில்லுனு ஒரு காதலுக்கு இன்ஸ்பிரேஷனே மௌனராகம் தான். ஸோ அந்த நாயகன் வந்து எனக்கு ஒரு பெரிய ஜோல்ட்டாக இருந்தது. அதுக்கு பின்னாடி நம்ம கரியர் இதுதான் அப்படின்னுட்டு எங்கள் வீட்டில் மற்றவங்களாம் ஒத்துக்கல. பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, அவர் மட்டும் சரி உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அந்த கேரியர் அப்படி இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ அனைப்பு. ஒரு சிறப்பான உரை மட்டுமல்ல, சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனையும் ஒரு பெரிய தூண்டுதலையும் இந்த படம் கொடுத்ததுன்னு சொல்லலாம். அவர் எதையும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இல்லாமல் எதை அவர் வாழ்ந்தாரோ அதை உங்களுக்கு எங்கள் ஒரு சின்ன இந்த ஒரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்தில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணார். இதுதான், அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டுமல்ல, ஒரு பர்சனாலிட்டியை நம்ம எப்படி உள்வாங்குறோங்கிறது. நான்லாம் சில ரைட்டர்ஸ்லாம் பார்க்க போவேன், அவங்க எழுதுறதை விட அந்த ஆளுமை வந்து நம்மளை ரொம்ப வசீகரிக்கும். அவங்க பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம், அவங்க சொல்கிற சின்ன சின்ன சொற்கள், அது எல்லாமே நம்மளை ரொம்ப நம்மளை வசீகரிக்கும். அதுதான் நம்மளுடைய ஆளுமையை கூட உருவாக்கும். நீங்கள் தொடர்ந்து இங்கே சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லோருமே அப்படி ஒரு தனித்துவமான, என்ன சொல்லப்போனால் அவர்கள் துறையில் மட்டுமல்ல மனிதர்களாகவும் கூட. ஏன்னா நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப தான் அவர் எவ்வளோ பெரிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்பதையும் கூட நான் பார்க்க முடிஞ்சுது. அவர் யாரையும் திட்டி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப கொடுமைப்படுத்தினா என்ன வந்துட்டு போய் உட்காந்துருப்பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான அவ்வளோ லவ்வபிளான ஒரு பர்சன். இப்போ கூட உங்கள்கிட்ட பேசல எவ்வளோ பேஷன் அவர் செஞ்ச விஷயங்கள் மேலே, எப்படி ஒன்றுன்னா லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கார். சொல்லாத பல பக்கங்கள் இருக்கும் இந்த ஜேர்னியில். அவர் பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள்லாம் பெரிய கதை. ஆனால் நீங்கள்லாம் இளைஞர்கள், உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பிக்சரை உருவாக்கினார். நம்ம எல்லோரும் அவருக்கு நம்முடைய பலத்த கரகோஷத்தோடு நம்முடைய நன்றியை தெரிவிப்போம்.